பொன்டூன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பரிகாரங்களை பற்றி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துகிட்டே இருக்கோம். பரிகாரங்கள் யார் சொன்னால் பலிக்கும், யார் சொன்னால் பலிக்காது, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கட்டும். பரிகாரங்கள்ங்கிறத நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கு. நான் வசந்தன் ஐயா இருக்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்க, சென்னையில் சில ஜோசியர்கள் என்ன பண்ணுவாங்க, ஜோசியம் கற்றுக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க, வரும்போதே கையில் ஒரு 4-5 ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ள பலன்களை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டோம். இப்போ இந்த பரிகாரத்தை சொல்லும்போது இது என்ன காரணத்தினால இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி வந்தவங்க தான் பல பேர் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட பரிகாரத்தை வாங்கணும், பரிகாரத்தை வாங்கிக்கணும்னு நினச்சாங்களே தவிர இது எப்படி பலிக்கும், யார் சொன்னால் பலிக்கணும் அப்படிங்கிறத தெரியாமல் அவங்க பல விஷயங்களில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பரிகாரம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. பரிகாரங்கிறது கோயிலுக்கு போகிற பரிகாரமாக, அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் எல்லாம் பரிகாரம் இருக்குது, அடுத்தது பரிகாரம் சொல்லக்கூடியவங்களோட வாக்குஸ்தானம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம பரிகாரத்தை பார்க்கணும். பரிகாரத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாருமே கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. இப்போ நவக்கிரகங்களுக்கு ஒரு தானியங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ சூரியனுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை, சந்திரனுக்கு நெல், செவ்வாய்க்கு தோரம்பருப்பு, புதனுக்கு பச்சை பயிறு, குருவுக்கு கொண்டக்கடலை, சுக்கிரனுக்கு மொச்சை, சனிக்கு எள்ளு, ராகுக்கு உளுந்து, கேதுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே போல் ஒரு கிரகத்துக்கும் ஒரு பூ இருக்கும், ஒரு கிரகத்துக்கும் ஒரு தாவரங்கள் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து இதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கும் ஒரு கடவுளையும் சொல்லிட்டு வருவாங்க. இது எல்லாம் ஓகே. இது தனிப்பட்ட முறையில் ஒரு கிரகத்துக்கு பரிகாரம் பண்ணும்போதும் இந்த கோயிலில் போய் விளக்கு போடும்போதும் இதெல்லாம் சில விஷயங்களை அவங்க எடுத்துக்குவாங்க. அடுத்தது 2-3 கிரகங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சில பரிகாரங்கள் சொல்லுவாங்க. உயிருள்ள பொருள்கள், உயிரற்ற பொருள்கள் அனைத்தின் மீதும் கிரகங்களோட தாக்குதல் இருக்குது. இந்த தாக்கத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இதை நிறைய எடுக்கலாம். நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டி இருக்கு இல்லையா, இப்போ தானியங்களை நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த நவதானியங்களை வச்சுமே நம்ம பரிகாரம் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க. இது தனிப்பட்ட கிரகத்துக்கு. உதாரணத்துக்கு இப்போது ஒரு கிரகம் இப்போ செவ்வாயால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை போய் முருகனுக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்கிறது சாதாரண ஒரு பரிகாரம்னு வச்சுப்போம். அடுத்தது செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கா நீச்சம் பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்து செவ்வாய் உச்சம் பெற்றிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அனுமன் கோயிலையோ அல்லது சில விஷயங்களையோ பார்க்கலாம். அடுத்தது செவ்வாய் உச்சம் பெற்று இருந்தால் அந்த இடத்துல மகரத்தில் அதுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு உள்ள பறவை அப்படின்னு பார்க்கும்போது வேட்டை பறவைகள் ராஜாலியை குறிக்கும். விலங்குகளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது எருமையை குறிக்கும். இந்த இடத்துல செவ்வாய்க்கும் எருமைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கக்கூடாது. பல நூல்களை படிக்கும்போது தான் நமக்கு அதுலேருந்து என்னென்ன விஷயங்களை நம்ம எடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். மேஷம் அப்படின்னு வந்தாலே நம்ம ஆடு மட்டுமே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, மேஷத்துக்கு அதோட அடையாளம் அது. அப்போ ஆட்டுக்கு போய் ஏதாவது ஒரு தீனியை கொடுங்க அப்படின்னு ஒரு சில பேர் பரிகாரம் சொல்லுவாங்க. அடுத்தது ரிஷபம்னா மாட்டுக்கு தீனியை கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ சிங்கம்னு வரும்போது சிம்மத்துக்கு போய் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி உயிரியல் பூங்காவில் உள்ள சிங்கத்துக்கு நீங்கள் உணவை தானம் பண்ணுங்கள். இப்படி ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே வந்துடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்னா ஒரு கிரகத்துக்கு ஒரு கோயில் வச்சுப்பாங்க. சிவனுக்கு சூரியன், சந்திரனுக்கு பார்வதி, செவ்வாய்க்கு முருகன் ஒரு பார்வதி எடுத்துப்பாங்க. இப்போது 2-3 கிரகங்கள் சேர்ந்துருக்கு. ஒரு திசை நடத்தக்கூடிய கிரகம் மற்ற கிரகங்களோட பார்வைக்கும் சேர்க்கைக்கும் உட்பட்டு இருக்குன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன், செவ்வாய், சனி இது 3 சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுப்போமே. இதுக்கு என்ன கிரகத்தை எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆளுக்கால் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது நரசிம்மர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுப்போம். அப்போ நரசிம்மர்னு ஒரு விஷயத்தை ஏன் எடுக்கிறோங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா. அதே போல் நம்ம ஏற்கனவே கோழி முட்டை பரிகாரம் அப்படின்னு சொல்ல விஷயத்தை சொல்லும்போது கோழி முட்டைக்குள்ளார இந்த கருவுக்கு என்ன கிரகம், ஓட்டுக்கு என்ன கிரகம், அது என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல் ஒரு தாவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாவரத்தோட வேருக்கு என்ன கிரகம், கிழங்குக்கு என்ன கிரகம், மரப்பட்டைக்கு என்ன கிரகம், இலைக்கு என்ன, காய்க்கு என்ன, பூவுக்கு என்ன, பழத்துக்கு என்னன்னு அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இந்த 9 கிரகங்களும் எந்தெந்த இடத்துல எப்படி வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அடுத்தது இந்த பாதக ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே வந்தோம். பாதக ஸ்தானம்னா சரலக்கணங்களுக்கு எந்த இடம், 11ஆம் இடம் பாதகஸ்தானம், சிறலக்கணங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம், உபய லக்கணங்களுக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம்னு சொல்லுவோம். இப்போ எல்லாத்துக்குமே 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்லா தான் ஒர்க் பண்ணும். ஆனால் சரலக்கணங்களுக்கு மட்டும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்லது செய்யாது. ஏன்னா அது பாதகஸ்தானங்கிற ஒரு விஷயத்தை சொன்னோன்னே
இவருக்கு வந்து சரம்னாலே பிடிக்காது, சரலக்கணங்கள் சரராசிகள் மீது வன்மத்தை கொட்டுறதே வேலையாக போகுதுன்னு சில பேர் எழுதுகிறான். இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது? நம்ம ஜோதிடத்தில் உள்ள விதிகளை சொல்லி இப்படிலாம் ஏமாற்றுவாங்க, ஏமாந்துடாதீங்கிறது ஒரு விஷயத்தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நம்மளும் சரலக்கணம் சிறலக்கணம் உபயலக்கணத்துக்குள்ளே நமக்கு இருக்கும், அது எல்லாருக்கும் பொது தானே. அப்படி தான் வந்து நம்ம அதை எடுத்து பார்க்கணும். இப்போ பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் வந்ததுன்னா அந்த கிரகத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு இடத்த ஆப்ரேட் பண்ணணுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு 11ஆம் இடத்துல உள்ள கிரகத்தை வச்சு ஆப்ரேட் பண்ணுங்கள். அப்போ ஒரு கிரகத்தை ஆஃப் பண்ணோன்னா அதுக்கு 6ஆம் இடத்துல இருக்க கிரகத்தை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணும்போது இது வந்து ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 6க்கு 6ங்கிறது தான் நம்மளுடைய கணக்கு. 6க்கு 6ன்னா அந்த இடத்துல 11 வந்துடும் இல்லையா, அதனால் அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க. இப்போது பாதகஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்குது, கிரகம் இருந்து திசை நடத்துது. அப்போ என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா. அப்போ பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் சுப கிரகமாக இருந்தாலும் பாவக்கிரகமாக இருந்தாலும் அது நல்ல பலன்களை கொடுக்காது. அப்போ அந்த பாதகஸ்தானத்தை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அதுக்கு எதிரான கிரகம் என்ன அப்படிங்கிறத வச்சு அதை ஆப்ரேட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதுதான் வச்சு இதை பண்ணி ஆகணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நீங்கள் வந்து ஒரு பரிகாரமே போக முடியும். இப்போ நம்மக்கிட்ட படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸுகள் கேட்பாங்க, செவ்வாய் புதன் சனி இது 3 சம்மந்தப்பட்டால் என்ன சார் எடுக்கிறதும்பாங்க. செவ்வாய் சனியோடு புதன் சேரும்போது செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் நரசிம்மர் எடுத்துப்பீங்க, சுப்பிரமணியம் சேர்த்துப்பீங்க. அடுத்தது புதன் சேரும்போது வெங்கட சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கணும். அப்போ முருகன்னாலே என்ன பண்ணுவீங்க, எல்லாம் செவ்வாய்ன்னு ஓடிடுறீங்கள. செவ்வாய் வந்து முருகன்கிற பேருக்கு வரும்போதும் அடுத்தது சரவணன் அப்படிங்கிற ஒரு பேரில் வரும்போதும் நிறைய பார்த்திங்கன்னா கிரகங்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா முருகன்கிற ஒரு கோயில்னால் முருகன் பேர் தானே வச்சுருக்கணும். ஒரு இடத்துல முருகனுக்கு சுப்பிரமணியன், ஒரு இடத்துல செந்தில் ஆண்டவர், ஒரு இடத்துல தண்டபாணி, இப்படி முருகனுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருக்கும். வெவ்வேறு பெயர்களுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். தண்டபாணின்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் செவ்வாய் வரும். அதே போல் செந்தில் ஆண்டவர்னு கேட்டிங்கன்னா செந்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செவ்வாயும் குருவும் வரும். பெயர்கள் வரும்போது ஒரே பெயர் தான். முருகனுக்கு எத்தனை விதமான பெயர்கள் இருக்குது? முருகன், சரவணன், இன்னும் வந்து குமரன், கந்தன், கடம்பன், இப்படி நிறைய பெயர்கள் போகும். ஒரு பெயர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இது அர்த்தங்களால் மாறும். அடுத்தது அதில் உள்ள எழுத்து அமைதிக்காக வந்து அந்த கிரகங்கள் மாறும். அடுத்தது எந்த முருகனை யார் வழிபடுவதுன்னு சொல்லும்போதும் அதுக்கு சில மாற்றங்கள் வரும்ல. இது மாதிரி ஒரு கடவுளுக்கும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் இந்த இடத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு போங்கங்கிறது நம்ம ஐடென்டி பண்ணணும். உங்களுக்கு எந்த கிரகத்துக்கு என்ன பண்ணுறது, கிரகங்கள் சேரும்போது என்ன வருதுன்னே தெரியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ சொல்கிற பரிகாரமே தப்பாக போயிடும் இல்லையா. இப்போ ரிப்பன் பரிகாரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சில பரிகாரங்கள், இந்த அஞ்சரை பெட்டி பரிகாரத்தை வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிறதா, கூட வச்சுக்கிறதா, இல்லை வந்து இடித்து உடச்சி போடுறதா, அதே மாதிரி நிறங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிறங்களை யூஸ் பண்ணுறதா இல்லை கட்பட்டி போடுறதா அப்படிங்கிற விஷயத்த வசந்தன் ஐயா வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார். இது 2 தான் பரிகாரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த 2 பரிகாரமும் எப்படி வேலை பார்க்கும்? இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வேலை பார்க்காதுன்னு சொல்லலை. இதை பரிகாரங்களை தாண்டி இது மட்டுமே இல்லையே, இதுக்கு அடுத்து தாண்டி சில விஷயங்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சில கேள்விகள் வருதில்ல. அப்போ இந்த இடத்துல தான் என்ன சொல்லணும்னா, பரிகாரம்ங்கிறது நீங்களாக உங்களை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள். அப்போ உங்களுக்கு ஆன் த ஸ்பாட் என்ன உதிக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தந்த கிரக சேர்க்கைக்கு நிலங்களில் இதை எடுக்கலாம், ஊர்களில் இதை எடுக்கலாம், கோயில் பெயர்களில் இதை எடுக்கலாம், கடவுள் பெயர்களில் இதை எடுக்கலாம், துணிமணி நிறங்களில் இதை எடுக்கலாம், பொருட்களில் இதை எடுக்கலான்னு தெரிஞ்சு எடுத்தால் மட்டும்தான் பரிகாரம் ஒர்க் பண்ணோம். நம்ம ஏற்கனவே பல தடவை சொன்னது தான், சொல்லி காது புளிச்சு போனால் கூட பரவாயில்ல, பரிகாரம் சொல்லக்கூடியவர்களுடைய வாக்குஸ்தானம் சுத்தமாக இருக்கணும். அவங்க ஜாதகத்தில் குரு சுக்கிரன் நல்லா இருக்கணும். இது 2ம் நல்லா இருந்தவர்களுக்கு மட்டும்தான் தவறான பரிகாரங்கள். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, லட்டு வாங்கி சாப்பிட்டு போங்கம்பாங்க. லட்டுங்கிறது என்ன பெரிய விலையா? நம்ம தானே ஸ்வீட் சாப்பிட போகிறோம், பிரச்சனைகள் தீரும். சில பேர் என்ன பண்ணாங்க, குளிக்கும்போது அந்த தண்ணியில் லேசாக கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சிக்கிட்டு அந்த தண்ணியை வந்து தலையில் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பக்கெட்டு குளிங்க அப்படிம்பாங்க. சாதாரண பரிகாரம். யாராவது கொடி ஏற்றும் போது நீங்கள் மிட்டாய் வாங்கி கொடுங்கம்பாங்க இல்லையா. பெரிய பெரிய இடங்கள், ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வாசலில் கொடி கலராக கட்டியிருக்காங்கல்ல, அதை ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பரிகாரங்கள் பார்க்குற இடங்கள் பூரா பரிகாரங்கள் நிரம்பி தான் கிடக்குதே தவிர இதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்லா நோய்களுக்கும் வந்து மூலிகைகள் இருக்குது, இந்த மூலிகையை இதுக்கு பயன்படுத்தாதான்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுடைய மனிதனுடைய அறிவு. இதுதான் பரிகாரமே தவிர இதுக்குள்ளார வந்து நம்ம பலவிதமான வேடங்கள் போட்டுட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இது அப்படி தான், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கடவுள் அப்படின்னு ஒன்று இருந்தால் கடவுள் நம்மளை பிள்ளைகளாக தான் பார்ப்பாரே தவிர அவர் நம்மளை வந்து தண்டிக்கிற வேலையை பார்க்கவே மாட்டார்.
பெற்றவர்கள் வந்து குழந்தைகளை வந்து மன்னிக்கிறது தான் இருக்கும். அதனால் வந்து கடவுள் பேரை சொல்லிவிட்டு நம்ம எந்த தவறும் செல்லாமல் இதை ஜோதிடங்களில் நிறைய படிங்க. ஒரு கிரகத்துக்கு 1008 காரகத்துவம் இருக்குது. ஒரு கிரகத்தோட இன்னொரு கிரகம் சேரும்போது அதுக்கு ஒரு 1008 காரகத்துவம் இருக்குது. இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வர்றவர்களுக்கு நம்ம சில விஷயங்களை சோதித்து பார்த்து தான் சொல்ல முடியுமே தவிர இப்படி தான் எடுக்கணும். ஸோ நான் சொன்னது ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். செவ்வாய், சனி, புதன் இந்த 3ம் சேரும்போது எப்படி வெங்கட சுப்பிரமணியன் எடுக்கிறோங்கிற ஒரு விஷயத்தை தெரியணும். முருகனுக்கு வெங்கட சுப்பிரமணியனுங்கிற ஒரு பெயர் இருக்குது. அதுக்கு என்ன கிரக சேர்க்கைன்னு எடுக்க தெரியணும். இது எடுக்க தெரியாமல் நாம் பாட்டுக்கு தப்பாக சொல்லிக்கிட்டு பரிகாரம் உண்மையா பொய்யா, இதுக்கு என்ன காரணம், பழைய நூல்களில் உள்ளதெல்லாம் சுத்தமாக அடிப்படை விஷயங்களே படிச்சுக்காமல் ஏதாவது தப்பாக சொல்லி மக்களை குழம்பக்கூடாதுல்ல. இப்போ கூட நான் பரிகாரத்தை பற்றி தெளிவாக பேசுகிறதுக்கு என்னென்னா, பரிகாரங்கிறது எதுவுமே டிக்ஷனரியை பார்த்து இதுக்கு இந்த பரிகாரம்னு கிடையவே கிடையாது. பரிகாரங்கள் சில அடிப்படை விஷயங்களில் சில சேர்க்கை இருக்குமோ தவிர மற்றபடி நாம் தான் சொல்லணும். இன்னும் நிறைய பேர் எடுத்துக்கோங்களேன், ஜோதிடத்தை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. யார் சரியான ஆசிரியர்னு தெரியாது, அங்கங்கேயோ போய் ஏமாந்துருவாங்க. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கி கேட்டுக்கிட்டு பரிகாரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் லால் கித்தாப்னு ஒரு பரிகாரம் இருக்குது. இதுதான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பரிகாரம். இது வட இந்தியாவில் லால் அப்படிங்கிறது வந்து சிவப்பு, கித்தாப்னா புத்தகம் இல்லையா. இந்த லால் கித்தாப் புத்தகத்தில் எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கும். ஆனால் இந்த பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு பலிக்குமா பலிக்காதாங்கிறது வேறு விஷயம். அதை படித்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்கிறத பார்த்தா என்னடா ரொம்ப ஈஸியாக இருக்க, இந்த கலரில் கச்சிக்கு வச்சுப்போ அப்படிம்பாங்க. இதில் போய் வெள்ளி எடுத்து கட் பண்ணி போய் ஆற்றுல போடும்பாங்க, இதை வச்சு கரைச்சி விடும்பாங்க, பிஸ்கட் வாங்கி எல்லாருக்கும் கொடும்பாங்க, ரொட்டியை தயார் பண்ணி கொடுங்கம்பாங்க. இது இந்த காலத்துக்கு சரி வராது. ஏன்னா ஒரு ஜாதகமும் வெவ்வேறு ஜாதகம். ரெண்டாவது, பரிகாரத்தால் உங்களோட தலையெழுத்தை கண்டிப்பாக மாற்றவே முடியாது. ஒரு சின்ன விஷயம், கீழே சறுக்கி விழுந்து காலு கை முடியாமல் லேசாக சுளுக்கோடு போகிறதுக்கு சின்ன ஆலோசனைகள் சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோசியருக்கு நல்ல நேரம் இருக்கா, அவனோட வாக்குஸ்தானம் சரியாக இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் இது பலிக்குமா பலிக்காதான்னு சொல்ல முடியுமே தவிர, அதனால் பர்மனெண்ட்டாக இது பரிகாரம் அப்படிங்கிறது கிடையாது. லால் கித்தாப் பரிகாரங்களை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஜோசியர்கள்லாம் எப்படி எதை வச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து ஏமாற்றிட்டுருக்காங்கங்கிறது தெரியும். இதை தான் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பரிகாரம் அப்படிங்கிறதும் பரிகாரத்தை வந்து பலிக்கிறதும் பலிக்காததும் ஒரு நம்பிக்கை அடிப்படையிலான ஒரு விஷயம் தானே தவிர அது உங்கள் லைஃப்பை தலைகீழ திருத்தி போடாது. அதே போல் ஹோமங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோமங்கள் யார் நடத்துகிறாங்களோ எதுக்கு என்ன ஹோமம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஹோமங்கள் நடத்தக்கூடியவனுடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கெட்டு போயிருந்தால் அந்த ஹோமத்தால் பலன் இல்லை. சில இடங்களில் இது நெகட்டிவ் எஃபெக்டை ஏற்படுத்திடும். ஒன்று. அதே போல் இந்த பூஜை பண்ணுங்கள், அந்த பூஜை பண்ணுங்கள், இந்த குட்டி சாத்தான் பூஜை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பணம் பிடுங்கிறது இருக்குல்ல, அதிலும் கிடையாது. அதிலும் வந்து பலன் கொடுக்காது. உங்கள் ஜாதகத்தில் எழுதப்பட்ட விதி என்னவோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். அதனால் உழைக்கிறது மட்டுமே தான் நமக்கு கை கொடுக்கும். பரிகாரங்கிறது முழுக்க ஒரு நம்பிக்கையை சார்ந்த விஷயம், ஒரு மோட்டிவேஷனல் சப்ஜெக்ட். அதுவே ரிசல்ட் கிடையாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் தலைவிதியை அதை மாற்றியும் அமைக்காதுங்கிறது தெரிஞ்சுங்க. என்ன நேயர்களே, மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.